கேண்டிக்கு நேற்று குளிப்பாட்டினால கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் டிக்லாம் இருக்குது. நான் கண்டே பிடிக்கவே முடியல, நிறைய முடி இவளுக்கு. இப்போ தொட்டு பார்க்குற 1 2 இருக்குது. அது என்கிட்ட எப்படி காமிச்சிட்ருக்கா, அப்போ அங்கே எடுத்து விடணுமா அதுக்கு. படு, திரும்பி படு, இங்கே வா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா, திரும்பி படு, அம்மா எடுத்து விட்றேன். இங்கே பாரு, பார்த்தா ஒரு 2 3 இருந்துச்சு. அது என்கிட்ட காமிக்கிறா இவ. இங்கே பாரு, டிக்கு இருக்கு, உங்களுக்கு டிக்கு இருக்கு. கேண்டி முடிக்காரி எப்படி காமிக்கிறா பாருங்க. திரும்பி படு, அம்மா திரும்பி படுறா, திரும்பி படு, அம்மா இங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன். கடிக்கக்கூடாதுடா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்தமாரி டாக் எப்படி உங்கள்கிட்ட நல்லா காமிக்குமா உங்கள் பெட்டு? உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டாக் இருக்குதுங்களே, குழந்தையோடு மோசமாக இருக்குதுங்க. எவ்வளோ முடிய வச்சுருக்கா பாருங்க. இப்போ பார்க்குறா பாருங்க. நிறைய வந்துச்சம்மா பாப்பா கிட்டிக்கு. அடிக்குதா? டேடிக்கு மாத்திரை கொடுக்கலாமா? பாவம், அந்த முடி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி டிக்கு இருந்தால், அந்த உணிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா பாவம் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன சுகமாக காமிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க. திரும்பி படு கேண்டி, பார்த்தீங்களா? திரும்பி பாடுனா காலை தூக்கி காமிக்கிறா பாருங்க. சேகன் தா கால் கொடு, எல்லாம் தெரியும், இதுக்கு பேச்சு தான் இல்லை. பேச்சு மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லா ஆக்ஷன்லேயே காமிச்சிருவா இவ. ரொம்ப ஒரு குழந்த போல் வளர்க்குறோங்க. இது ரொம்ப ரொம்ப பாசம், கொஞ்சம் நஞ்சம் பாசம் இல்லை, ரொம்ப பாசம். உங்கள் வீட்டில் போய் பெட்டு இருந்தால் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.